இடும்பை ஸ்ரீ மகா காளேஸ்வர் டெம்பிள், தமிழ்நாடு. நந்தீஸ்வரர் அபிஷேகம் முடிந்து தற்சமயம் மகா ஸ்ரீ காளேஸ்வரனுடைய கருவறை பூஜை சிவவாத்தியத்துடன் பாருங்க, அப்படியே தேர் திருவிழா மாதிரி. இன்றைக்கு சனி பிரதோஷம் அன்று ஸ்ரீ மகா காளேஸ்வரர் தரிசனம். இடும்பை டிகேஎஸ் முதல் முறையாக இந்த ஸ்தலத்துக்கு வருகின்ற பாக்கியத்தை புலித்தலை மற்றும் முசிறி 3 சிவபெருமான்களுடைய தீட்சையினால் இது கிடைக்கப்பெற்றது என்று சொன்னால் அது சாட்சாத் சிவ புண்ணியம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அனைவருமே இந்த ஸ்தலத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பான புராதன சமஸ்கிருதத்தினுடைய வழி தோன்றலிலிருந்து வந்த திருக்கோயில். அதனால் அம்மனுக்கு 2 விதமான பெயர் அம்மனுக்கு இருக்குது. சமஸ்கிருதத்திலையும் தமிழ் மொழியிலையும் கலந்த பெயர் கொண்ட அம்மையார் இங்கு வீற்றிருந்து ஸ்ரீ மகா காளேஸ்வரர் உடனுரை அம்மையாருடைய தரிசனமும் கண்டு இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு தீட்சை கிடைக்கக்கூடிய இடம். சிவனடியார்களும் மக்களும் அனைவரும் வந்து சேவிக்க வேண்டிய திருத்தலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால தான் 65 சித்தர்கள் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடை சுற்றி இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் தான் பஞ்சவட்டி ஆஞ்சநேயரும் அமர்ந்திருக்கிறார். வலம்புரி விநாயகரும். நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த 3 ஸ்தலத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். அப்படிப்பட்ட அருள்மிகு சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஸ்தலம் இந்த 2 ஸ்தலம். அவசியம் அனைவரும் வரக்கூடிய ஸ்தலம். இடும்பை, தமிழ்நாடு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். உங்கள் டிகேஎஸ். சிவாய நம, சிவாய நம. இடும்பை, தமிழ்நாடு.